வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு திருச்சபையும் தன்னுடைய விசுவாசிகளை மழலைகள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் என்று பிரித்து அவர்களுக்கான கவனத்தையும் அவர்களுக்கான நிகழ்வுகளையும் அவர்களுக்கு தகுந்த ஊழியங்களையும் செய்வதிலே மிகுந்த கவனத்தோடு இருப்பதை நாம் அறிவோம். பொதுவாக அனைவரும் சபையார் என்று அழைக்கப்பட்டாலும் ஓய்வு நாள் பள்ளி ஊழியங்கள், இளைஞர் இயக்க ஊழியங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் என்று பிரிவு வாரியாக அவர்களை பிரித்து வைத்து அவர்களை குறித்து அதிக அக்கறை செலுத்துகிற, அவர்களுக்கென்று தீவிரமாய் சில ஆன்மீக முயற்சிகளை பயிற்சிகளை கொடுக்கிற பணிகளை எல்லா திருச்சபைகளும் செய்து வருவதை நாம் அறிவோம். குறிப்பாக இளைஞர்களுக்கு எல்லா திருச்சபைகளும் இளைஞர்களை குறித்து அதிக அக்கறையோடும் இளைஞர்கள் நிகழ்வுகளுக்காக அநேக கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். காரணம், அடுத்து இந்த திருச்சபையை வழிநடத்த போகிறவர்கள் அவர்கள்தான். இளமையில் ஒருவனை சரிப்படுத்துவது அவன் முழு வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கும் என்பதால் இளைஞர்களை குறித்து அதிக அக்கறையோடும் எல்லா திருச்சபையும் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் மற்ற எல்லாரும் இளைஞர்களை சரிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்களை தவறான வழிக்கு நடத்துகிற பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருப்பதால் அந்த பருவத்தில், அந்த வயதில், அதாவது பலமும் உற்சாகமும் பயமற்ற நிலையும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆவலும் இருக்கிற அந்த பருவத்தினரை மிகுந்த கவனத்தோடு கையாண்டு அந்த இடத்தில் அவர்களை சரியாக மடைமாற்றி சரியான பயணத்தை, திசையை, பாதையை அவர்களுக்கு காட்டுவது என்பது திருச்சபைக்கு முக்கியமான பணிகளில் ஒன்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு யூத் ரிட்ரீட்னு சொன்னாலே உடனே அதுக்கான தீம் வசனம்னு உடனே எதை எடுத்துப்போம்? 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த ஆர்டர் நான் மாற்றி சொல்லியிருக்கலாம். இந்த வசனத்தை நம்ம தீமா எடுத்து பேசுவோம். உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு. இந்த வசனத்தை நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். யூத்து தானே அப்படின்னு உன்னை யாரும் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அது என்ன சின்ன பசங்க சார், அவனுங்க தெரியாமல் செய்கிறாங்கன்ட்டு நீ யூத்தா இருக்கிறதுனால உன்னை அசட்டை பண்ணாமல் இருக்கணும். யாரு? உன் சர்ச்சு, உன் பெரியவங்க, உன் எல்டர்ஸ். இந்த யூத் ஸ்டேஜ் சின்ன பசங்க சார், அவனுக்கு என்ன தெரியும், யங் பாய் சார், ஏதோ உற்சாகத்தில் வளர்றான் அப்படின்னு இளைஞர்களை குறித்து அசட்டை பண்ணாமல் இருக்கணும்னா நீ எதுலலாம் கவனமாக இருக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு இங்கே வருது. ஒன்று, முதல்ல வார்த்தையிலும். வாலிபத்தில் இருக்கும்போது நிறைய கிண்டல் பண்ணுவோம், ஜோக் அடிப்போம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஓகே. ஆனால் வெளி பொது இடங்களில் பேசும்போது, பெரியவங்ககிட்ட பேசும்போது, நம்ம சர்ச்சில் எல்டர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். பார்த்தீங்களா சார், அவன் பேச தெரியல சார், அவனுக்கு ஏதோ வளர்றான்னு சொல்லக்கூடாது. கண்ணியமான வார்த்தைகளை, இளமையாக இருந்தாலும் முதிர்ச்சியான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல உன்னுடைய வே ஆஃப் டாக்கிங் சொல்லுவாங்களே, உன்னுடைய பேச்சு அது ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த வார்த்தையை வச்சு உன்னை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது, உன்னை அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. முதல்ல வார்த்தை. ரெண்டாவது, நடக்கையிலும். நல்லா சர்ச்சில் ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு வெளியே போய் சாதாரணமான வரக்கூடாது. நீ எப்படி பேசினியோ அப்படி நடந்துக்கணும், நடக்கையிலும். ரெண்டாவது, நடக்கையிலும். மூன்றாவது, அன்பிலும். அதாவது உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைன்னு யூத்துங்க அடிச்சுக்கிட்டு சாவறாங்க சார்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும், வார்த்தை இருக்கணும், அந்த வார்த்தையின்படி நீ நடக்கணும். நீ நடந்துக்கிறங்கிறது எப்படி தெரியணும்னா, நீ எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். சில பேர் யூத்துனா கோமா, எல்லாரும் கேள்வி கேட்பான் சார், அவன் பயங்கரமாக கேள்வி கேட்பான் சார், பெரியவங்க இப்படி பண்ணுறாங்க. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கான். அந்த பையன் ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை கூட ரொம்ப சாஃப்டாக சொல்கிறான் சார் அப்படின்னு அன்பில், உன்னுடைய பேச்சில், உன்னுடைய பழக்கத்தில், அன்பில் இருக்கணும். அடுத்தது ஆவியிலும். ஆவியிலும்னா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய ஆன்மா திருச்சபை காரியங்களில், பக்தி காரியங்களில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உன்னுடைய ஆவி உணரட்டும்.
சரீர பிரகாரமாக நான் வந்து ட்ரெஸ் பண்ணி, சரீர பிரகாரமாக நான் வந்து வெளி தோற்றத்திற்கு என்னை கிறிஸ்தவனாக காண்பிக்காமல், என்னுடைய ஆவி அவருடைய பரிசுத்தாவின் வழிநடத்தலை உணர்கிற ஆவியாக இருக்க வேண்டும். அடுத்து விசுவாசத்திலும் தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது விசுவாசத்திலும். அடுத்தது கற்பிலும். கற்பிலும்னு சொன்னால் அவசரப்பட்டு எந்த தவறான காரியங்களையும் செய்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்மை மீண்டும் மீண்டுமாக தவறாக செய்யக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் வருகிறது. இளைஞர்களை கவர்ச்சியில் இழுத்து தவறு செய்கிற வாய்ப்புகள் நிறைய அவனுக்கு இருக்கு. அவனை குற்றம் சொல்லவே முடியாது. அவன் திரைப்படங்கள், அவன் பார்க்கிற ஊடகங்கள், காட்சிகள் சீக்கிரத்தில் அது தவறுன்னு இல்லை. இப்போ அது அழகாக ஸ்கிரிப்சர் யூனியனில் யூத் ரிட்ரீட்டில் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. என்னென்னா, இப்போ எனக்கு வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி பிறந்தநாள் வருதுன்னு வச்சுங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி என்னை பார்க்க முடியாதவர் இன்றைக்கே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாருன்னு வச்சுங்க. எப்பா அடுத்த மாதம் 10ஆம் தேதி உனக்கு பார்க்க முடியாது, இப்போயே கிஃப்ட் கொடுத்துட்றேன், நீ 10ஆம் தேதி தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாமல் இன்றைக்கே பிரித்து பார்த்துட்டோன்னு வச்சுங்க, 10ஆம் தேதி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? அதுபோல தான் கற்பிலும்னு சொன்னால், நீங்கள் தவறான காரியங்களை இப்பயே பிரயோகப்படுத்தும். உனக்குன்னு அதுக்கான நேரம் வரும், அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். உனக்கு அதற்கென்று தகுதி வரும்போது, வயது வரும்போது அவைகளை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, இப்பயே அதை செஞ்சுட்டா அந்த நாள் வரும்போது வாழ்க்கை விரக்தி ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனவே கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியார். அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப அழகும். நீ இதெல்லாம் ஒழுங்கா இருந்தனா உன் சர்ச்சு எல்டர்ஸ்க்கே நீ எக்ஸாம்பிள் ஆயிடுவ. இல்ல, யூத்துக்கும் எல்டர்ஸுக்கும் நிறைய சர்ச்சில் ஒரு குழப்பம் வரும். அவன் என்ன சார் அந்த பசங்கள்லாம், அவனுக்கு என்ன சார் இப்படி பண்றாங்க, அவருனா இப்படி பண்றாரு, அவரு பற்றி தெரியாது, இப்படி இந்த யூத்துக்கும் எல்டர்ஸுக்கும் அது தலைமுறை இடைவெளியா இருக்கலாம், வயது வித்தியாசமா இருக்கலாம், இவங்க இளமை வேகத்துல ஏதாவது சொல்லலாம், அவங்க அனுபவத்தை இவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. முதல்ல உன்னுடைய பேச்சு, இளைஞர்களே உங்களுடைய பேச்சு நீங்கள் கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உங்கள் நடக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவி கர்த்தரின் பரிசுத்த ஆவியை பெற்ற ஆவியைப் போல நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் திடமானதாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் விசுவாசிகளுக்கே மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த காரணங்களை வச்சு உங்களை யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. அவன் பேச்சு சரியில்லை சார், அவன் சேர்க்கை சரியில்லை சார், அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை சார், அவன் வந்து சர்ச் விஷயத்தில் சரியில்லை சார், அவனுடைய கேரக்டர் சரியில்லை சார்னு இந்த காரணம் கொடுத்து யாரும் உங்களை அசட்டை பண்ணாமல் அதபடிக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு நீங்கள் மாதிரியாக இருப்பீங்களா? ஏற்கனவே விசுவாசிகளாக இருக்காங்களே சர்ச் எல்டர்ஸ், அவங்களுக்கே நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். எனவே சர்ச்சு எங்களை சரியாக கண்டுக்கிறது இல்லை, யூத்தை சரியாக ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லை, யூத்து சொன்னால் கேட்கறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு முணுமுணுப்பு எல்லா சர்ச்சிலையும் இருக்கு இல்லையா? நீங்கள் இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை அங்கீகரிப்பாங்க. இதை வச்சு உங்களை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.